இவளோ ஒரு கியூட்டி பட்டாசோ ஐயோ பையன் மியூட்டு மிராசோ தினமும் கதை ரிப்பீட் ஆச்சோ தினமும் அதே ரிசல்ட்டும் ஆச்சோ காட்டுனா அவன் காதல ஆனா ஆயிடுச்சு ரிசெட்டு அவன் பாடுனா இந்த பாடல ஆனா கேக்குறா ரிப்பீட்டு காதல் ரிசெட்டு ரிப்பீட்டு காதல் ரிசெட்டு ரிப்பீட்டு அப்பீட்டு பையன் லவ்வுக்குள்ள விழுந்துட்டா ஐயோ காத்தாடியா பறந்துட்டா இப்போ ஊரை சுத்தி அலையிறான் பொண்ணு நெஞ்சுக்குள்ள நுழையிறான் நைட்டு போனா என்ன காலை வீடியும் யாருன்னு கேட்க போறா மறுபடியும் பாமன் ஜெரி போல இந்த கதையும் ரெண்டு பேர் சேரும்போது முடிவடையும் எம்மா கஜினி என்ன மறந்துட்டேன் நான் தான் குந்தன் ரஜினி எங்க புட்டுனி ஐ லவ் யூ சொன்ன படமா பைக்கிட்டு எம்மா கஜினி என்ன மறந்துட்டேன் நான் தான் குந்தன் ரஜினி எங்க புட்டுனி ஐ லவ் யூ சொன்ன படமா பைக்கிட்டு வணக்கம் மக்களே, நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமுக்கு இந்த வீக் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். விசிஆர் மெட்டல்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜகணபதி கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் லொக்கேட் ஆயிருக்குங்க. வீடுகளுக்கு கடைகளுக்கு தேவையான மெட்டல் பொருட்கள், அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பல்க் குவான்டிட்டி, அது மட்டும் இல்லாமல் சீர்வரிசை, கல்யாண சீர்வரிசை அந்த மாதிரி வேணும்னாலும் இருக்குது. கமர்ஷியலுக்கு தேவையான பெரிய பெரிய பாத்திரங்கள், சமைக்கிறவங்க பெரிய குவான்டிட்டியாக சமைக்கிறவங்களுக்கு தேவையான பெரிய சைஸ் பாத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல பார்த்து வாங்கிட்டு போயிட முடியும். அதே மாதிரி மெட்டல் பொருட்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான மெட்டல் பொருட்களும் ஒரே இடத்துல இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு காப்பர், வெண்கலம், பித்தளை, எண்டோலியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கேஸ்ட் அயனு, வெள்ளிய பாத்திரங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இடத்துல பார்த்து வாங்கிட்டு போயிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா முழுக்க ஹோம் அப்ளையன்சஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு வீடுகளுக்கு கடைகளுக்கு தேவையான எல்லா ஹோம் அப்ளையன்சஸுமே எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பண்ணாங்க இல்லையா, 2.0 வந்துச்சு இல்லையா, அதில் குறைச்சதுக்கப்புறம் இங்கே பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா விலைகள்லாம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பிஃபோர் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்துச்சு, அது ஏற்கனவே இருந்த டேக் அவங்க எல்லா பாத்திரங்கள்லையுமே விலை ஒட்டி வச்சுருப்பாங்க. இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுக்கப்புறம் என்ன விலை இருக்குது அப்படிங்கிறக்கூடிய புது ப்ரைஸ் டேக்குமே ஒட்டி வச்சுருக்காங்க. நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்த்து வாங்கிக்கலாம். அதனால் விலை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்ச அமௌண்ட்டையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்ஸாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு சர்வீஸு, மெயின்டெனன்ஸு, எந்த கம்ப்ளைண்ட்ஸ்னாலும் இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட பிராண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பு இருக்குது. லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பிராண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அதையுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வாங்குறது எல்லாமே 100% ஒரிஜினல் ஆத்தென்டிக். அதாவது எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ அது ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே விசிஆர் மெட்டல்ஸில் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கணும் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பஜாஜ் கார்டு வச்சுருக்கீங்க, இஎம்ஐ கார்டு ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐயில் பொருட்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பழைய வீட்டு உபயோக பொருட்கள் வச்சுருக்கேன், பழசு கேஸ் ஸ்டவ் இருக்குது, மிக்சி இருக்குது, இல்லை பழைய பாத்திரங்கள்லாம் இருக்குது, போட்டுட்டு வாங்கணும் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா தாராளமாக கொண்டு வாங்க. எக்ஸ்சேஞ்சில் பெஸ்ட்டு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. புது ப்ராடக்டை வாங்கிட்டு போகலாம். இது மட்டும் இல்லாமல் ஸோ வந்துட்டிங்க பழைய ப்ராடக்டை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேங்க அப்படின்னா அதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இங்கே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவையோ அதை வாங்கி பில் போட்டுட்டு பே பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே புது ப்ராடக்டை கொடுத்துட்டு பழைய ப்ராடக்டை எடுத்துக்குவாங்க. விசிஆர் மெட்டல்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதை ஃப்ரீ ஹோம் டெலிவரியாகவும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே விசிஆர் மெட்டலில் எப்போவுமே கொடுத்துட்ருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு. இந்த வீக்கில் நம்ம என்னென்னா பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப மேண்டட்ரியாக கிச்சனில் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாமே பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம தீபாவளிக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தோங்க, தீபாவளி பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ தீபாவளிக்காக கொடுத்த காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே இன்னுமே உங்களுக்கு இருக்குங்க. ஸோ ஸ்டாக் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இந்த காம்போவில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இல்லாமல்
என்ன அப்படின்னா ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா ரஷ்ஷாக இருக்கும் பிக்காக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு காரில் வந்தேன் அப்படின்னா எப்படி நான் கார் இங்கே எடுத்துகிட்டு வர்றது, ஏன்னா பொருளை வாங்குறோம் அப்படின்னா வெயிட்டாக இருக்கும், நான் காரில் தான் எடுத்துகிட்டு போவேன் நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்ம விசார் மெட்லேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே காரை பார்க் பண்ணிட்டு வந்து ரிலாக்ஸ்டாக உங்களுடைய ஷாப்பிங்கை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீக் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். எம்மா கஜினி என்ன மறந்துட்டேன் நான் தான் உந்தன் ரஜினி எங்க புட்டுனி ஐ லவ் யூ சொன்ன படம் கிட்டு எம்மா கஜினி என்ன மறந்துட்டேன் நான் தான் உந்தன் ரஜினி எங்க புட்டுனி ஐ லவ் யூ சொன்ன படம் கிட்டு விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். இந்த வீக் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இப்போ ரீல்ஸில் நிறைய மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ஸ்பைஸ் மில்லுங்க. இது என்ன அப்படின்னா நம்ம வெளியில் போய் மிளகாவாக இருக்கலாம், தனியாவாக இருக்கலாம், என்ன ஸ்பைசஸ் வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெளியில் போய் கடைகளில் இந்த மாவை அரைக்கிற மில்லில் கொடுத்து நம்ம அரைப்போம் இல்லையா, இப்போ வந்து அது தேவையே கிடையாது, நீங்கள் வீட்டிலையே அரைச்சிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹோம்மேட், நிறைய பேர் ஹோம்மேட் பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அவங்களுக்கு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 kg கெப்பாசிட்டி வரைக்கும் அரைக்கக்கூடிய ஒரு மில்லு. இதில் என்ன அப்படின்னா இதில் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா வீட்டுக்கு வேணால் நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அரவை மில்லில் நம்ம கொடுக்கும்போது ஆல்ரெடி வேறவங்க அரைச்சிருப்பாங்க, அதை க்ளீன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்டிலையே மிளகா அரைக்கிறதுனாலும் தனியாக அரைக்கிறது வேறு எது அரைக்கிறதுனாலும் இதில் அரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி கமர்ஷியலுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க பெரிய குவான்டிட்டியில் வந்து ஸ்பைசஸ் வந்து அரைப்பாங்க, அவங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்போ நிறைய லேடிஸ் வந்து இந்த வீட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மிளகா அரைச்சி பேக் பண்ணுறது, சாம்பார் பொடி பேக் பண்ணுறது, இந்த மாதிரி மசாலா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குமே இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இது ஒரு 1 kg கெப்பாசிட்டி அப்படிங்கிறனால, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கம்மி குவான்டிட்டியில் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் இது 2-3 பேட்சாக போட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸாக ஸ்பைசஸ்லாம் வந்து சேல் பண்ணுறவங்களுக்குமே இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மிக்சி கிரைண்டரு நீங்கள் எதில் போட்டிங்க அப்படின்னாலும் கம்பேரிட்டிவ்லி இது கிட்டத்தட்ட அப்படியே நம்மளோட அரவை மில்லில் இருக்கக்கூடிய அதே ஃபார்முலா தான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றனால இது உங்களுக்கு நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சி கொடுத்துரும். அதே மாதிரி டைம் சேவிங், நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா அது ஸ்மூத் ஆகிற வரைக்கும் அரைக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப நேரம் அது யூஸ் ஆகிட்ருக்கும், பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபைனாக அரைச்சி கொடுத்துரும். ஈவன் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ஹைலைட்டடாக சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் கோலிகுண்டை போட்டு அரைச்சிங்கன்னா கூட ரொம்ப ஃபைனாக அரைச்சி கொடுத்துரும். ஸோ கோலிகுண்டு எவ்வளோ ரஃப்பாக இருக்கும் அதை கூட இது ஸ்மூத்தாக உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராடக்டை அவங்க செல் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய டேக் லைனிங்க. அப்போ பாருங்கள் எந்தளவு ஃபைனாக எந்தளவு ஹார்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸையும் அரைச்சி கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஓவரால் லுக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடியது. இது ஸ்பைஸ் மில் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் லிட்டு. இது இங்கே லாக்கில் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது லாக் அன்லாக்கு வச்சு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். லிட்டே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு லிட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்பைசஸ் அரைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிரக்கூடாது, அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடாது இல்லையா. அதே மாதிரி உள்ளே பாருங்கள் நல்லா டெப்த்தாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 kg கெப்பாசிட்டி வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடியது. அதே மாதிரி பிளேடு பாருங்கள் எந்தளவு ஷார்பன் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. 6 பிளேட் டெக்னாலஜி இருக்குது. இந்த 2 பிளேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் லென்த் ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரியான பிளேட்ஸு. அதே மாதிரி அடியில் கீழே பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேட்ஸு, மேலே 2 பிளேட்ஸு, சென்டரில் இருக்கக்கூடிய பிளேட் வந்து நல்லா லென்த்தாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதான் நம்ம எவ்வளோ ஸ்பைசஸ் வந்து எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை உங்களுக்கு அரைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ் மில்லு தான் இது உங்களுக்கு. இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த ஜல்லடை கொடுத்துருக்காங்க, நீங்கள் சலிச்சிக்கலாம். ஸோ வந்து ஸ்பைசஸ் அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சலிச்சிட்டு அது திரும்ப வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இல்லை மொரமொரன்னு இருக்குது கொரகொரன்னு இருக்குது அப்படின்னா திரும்ப போட்டு நீங்கள் அரைக்க ஆரம்பிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் ஆக்சரிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்பேர் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப இதாகிடுச்சு, திரும்ப ஸ்பேர் வேணும் அப்படின்னா
அவங்களே உங்களுக்கு வந்து செட் ஆஃப் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் பேர் வந்து உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்க அப்படின்னா ப்ளக் கேபிள் உங்களுக்கு ஸோ செப்பரேட்டாக உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் ப்ளக்கை வந்து சொருவி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கேபிளோடே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு இடத்துல மூவ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லை கேபிளை எடுத்து தனியாக சுற்றிட்டு இருக்கணும். இது ஜஸ்ட்டு நீங்கள் கழட்டி வச்சிடலாம். கேபிளை வேணுங்கும் போது ப்ளக் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பைஸ் மில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இது இந்த லாக் டைப்பில் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து இது போட்டு லாக் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் இது லூஸ் பண்ணுறதுக்கு ஸோ கொட்டும்போது அதாவது மாவு அரைச்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அரைச்சதுக்கப்புறம் கொட்டுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை லூஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்களேன், இது வந்து ஹீட் ப்ரொடெக்ஷனோடு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா கீழே வந்து மோட்டார் இருக்குது. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிலிக்கான் பேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருக்குது எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னாலும் சாய்ச்சிக்கலாம். சாய்ச்சி நீங்கள் வந்து மாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். இப்படி தான் நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஸ்பைஸ் மில்லோட பேஸ் இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காப்பர் காயில் தான் உங்களுக்கு மோட்டரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப ஃபைனாக அரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால்லாம் நிறைய ரீல்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது இப்போ நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பைஸ் மில் தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள். இல்லை இதை பற்றி இன்னும் ஃபர்தர் என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நம்ம கிச்சனில் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. கிச்சனில் அப்போன்னா என்னை கேட்டால் வந்து இந்த தேங்காய் திருவுறது தான் சொல்லுவேங்க. ஸோ அது எது எடுத்தோம்னாலும் சரி நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு கன்வீனியண்ட்டான நிறைய தேங்காய் திருவக்கூடிய ஸ்க்ராப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. இது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேனுவல்லேருந்து எலக்ட்ரிக் வரைக்கும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இதில் உங்களுடைய சாய்ஸ் எதுவோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை பற்றி ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரொம்ப அதிகமாக எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் திருவக்கூடிய ஸ்க்ராப்பர் அப்படின்னா இது தாங்க. ஸோ இது பாருங்கள், இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ரொட்டேட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாடலு. கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏர்லாக்கில். அதாவது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வேக்கமில் உங்களுக்கு. ஸோ இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா இது நார்மலாக இப்படி இருக்கும். இதை வச்சு இந்த லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேக்கம் அது சக் பண்ணி இது நல்லா டைட்டாக இருக்கும். பாருங்களேன் எந்தளவு இருக்குது. ஏன்னா நம்ம திரும்ப நீங்கள் திருவும்போது மூவ் ஆகிறதோ ஷேக் ஆகவோ கூடாது. ஏன்னா தேங்காய் வச்சு நம்ம ஃபோர்ஸ் கொடுப்போம் இல்லையா. அப்போ வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கணும், ஷேக் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நல்லா டைட்டாக இருக்கக்கூடிய லாக் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ராப்பர் வந்து ஸ்ட்ரெயின்லெஸ்ஸில் இருக்கும். இந்த பாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதே மாதிரி இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாருங்களேன், பாடியும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ஸு, அதே மாதிரி அந்த ஸ்க்ராப்பரும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கக்கூடியது. சேம் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கமில் வந்து கீழே வேக்கமில் டைட் பண்ணிக்கும். ஸோ அந்த காற்றை இழுத்துட்டு இது வந்து லாக் ஆகிடும் பாருங்களேன். ஸோ எவ்வளோ டைட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஷேக்கே ஆகாது. என் கை தான் ஷேக் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ராப்பர் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ராப்பர். இதுலேயே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்க்ராப்பர் மட்டும் ஸ்டெயின்லெஸ்ஸு, பாடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். இதுக்கு அடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்ரஸ் ஜூஸர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ராப்பர் வேணுன்ற இடத்துல நீங்கள் ஸ்க்ராப்பர் போட்டு தேங்காய் வந்து திருவிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது புளியறீங்க அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஆரஞ்சோ இல்லை வந்து சாத்துக்கொடியோ வச்சு நீங்கள் இதை அப்படியே வந்து புழிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்ரஸ் ஜூஸ் வந்துடுங்க. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாகவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஒரு மாடலு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நம்ம ஸ்லாபில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய மாடலு. பாருங்களேன், இதை நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த டைப்பு. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஸ்லாபில் வைக்கும்போது கூட உங்களுக்கு எதுவுமே ஸ்க்ராச்சஸ் ஆகாது. ஸ்லாபில் வந்து கீரல்லாம் விழாது. ஏன்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரப்பர் பேஸில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸோடு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம முடிச்சதுக்கப்புறம் தேங்காய் திருவி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் சேஃப்டிக்காக. பிளேட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ராப்பர் நல்ல ஷார்ப்பாக இருக்குங்க.
கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும், லைஃப் லாங் வரும். இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஸ்லாபில் கிச்சன் ஸ்லாபில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே தேங்காய் வச்சு திருவினீங்க அப்படின்னா ஸோ திருவிக்கலாம். இது ஒரு மாடல். முடிச்சதுக்கப்புறம் இதை போட்டு இது உங்களுக்கு சேஃப்டிக்காக ஸோ இது போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மாடல். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவுற டைப் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்க மாடல் தான், ரொட்டேட் பண்ணக்கூடிய மாடல் தான் வேணும்னு கேட்குறனால அவங்களுக்குமே இந்த மாடலும் உங்களுக்கு இருக்குது. சேம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லாபில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது தான், கிச்சன் ஸ்லாபில். இது வந்து இந்த டைப் ரொட்டேட் பண்ணுற டைப்பு. ஸோ நீங்கள் வந்து தேங்காய் வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி கீழே பிளேட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து மேனுவல் உங்களுக்கு. இப்போ நான் காட்டின இந்த 4 மாடல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேனுவலாக திருவக்கூடிய மாடலு. இல்லை தேங்காய் திருவுறது மேனுவலாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் டெய்லியுமே வந்து வீட்டில் சமைக்கும்போது தேங்காய் திருவல் போட்டு தான், அதாவது டெய்லியும் பொரியல் பண்ணுவோம், அதுக்கு தேங்காய் திருவலாக இருக்கும். அதாவது அதிகளவு தேங்காய் திருவுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க மூவ் டு எலக்ட்ரிக் போயிடலாங்க, ஆட்டோமேட்டிக் நீங்கள் போயிடலாம். ஏன்னா வந்து திருவுறது ரொம்ப மேனுவல், ப்ரெஷர் கொடுக்கணும், கரெக்டாக வைக்கணும், கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கமர்ஷியலுக்கும் இது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அதிக அளவில் அவங்க சட்னி செய்கிறவங்க அவங்களுக்காக இருக்குது அப்படின்னாலும் உட்காந்து திருவிட்டு இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், டைம் வந்து சேவிங்காகவும் இருக்கும். இது பாருங்களேன். ஸோ இது வந்து ப்ரீத்தியில் இருக்கக்கூடிய கொக்கோஸ்ட்ரா ப்ரோ அப்படின்னு மாடலு. பேரே பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் ஸ்க்ராப்பருக்காக தான் கோகோ அந்த டைப்பில் வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த ப்ரீத்தியோட மிக்ஸி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாக் பேஸ் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் கட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பட்டன் இருக்குது, இதுதான் ஆன் அண்ட் ஆஃப் பட்டனு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கம்ப்ளீட் உங்களுக்கு இந்த செட்டப்பே. இது மேலே லிட்டு கொடுத்துருக்காங்க, இதை நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்களேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கோகோனட் ஸ்க்ராப்பர் வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ராப்பர்லேயுமே என்ன ஹைலைட் அப்படின்னா, நார்மல் ஸ்க்ராப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த கேப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஸ்க்ராப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் இல்லையா, இதுதான் ஸ்க்ராப்பர்ஸ், இப்படி தான் இருக்கும் இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இதில் பாருங்களேன் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் வந்து உள்ளே போய் மாட்டாமல் இருக்கிறதுக்காக. நார்மலாக அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு எடுத்து விடுவோம் இல்லையா, இதில் உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளே போய் தங்காது, நம்ம ஜஸ்ட் நீங்கள் ஃபிங்கரை வச்சே இதை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு ஆட்டோமேட்டிக்காக போகிறோம், ஒரு ஸ்விட்சாக போகிறோம், எலக்ட்ரிக்காக போகிறோம் அப்படிங்கும்போது ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும். மேனுவலில் இருக்கக்கூடிய எரர்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ரீத்தியோட கொக்கோஸ்ட்ரா ப்ரோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது அதே மாதிரி கலெக்டிங் பவுலு. நீங்கள் இதில் தேங்காய் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கலெக்ட் ஆகிறதுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு கலெக்டிங் பவுல் கொடுத்துருக்காங்க, ஃபைபரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நல்லா டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி இதில் தேங்காய் வச்சுட்டு இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இதில் தேங்காய் நீங்கள் வச்சுட்டு இந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா ஃபார் சேஃப்டி. அதே மாதிரி இதே இந்த லிட்டை நீங்கள் போட்டு ஜஸ்ட் லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு தேங்காய் ஃபுல்லாகவே 360 டிகிரியில் இருக்கக்கூடிய ஃபுல் தேங்காவையுமே ரொம்ப அழகாக ஸ்க்ராப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. மேலே சேஃப்டிக்காக லிட்டோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு சிலிக்கான் லிட்டு உங்களுக்கு, அதனால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். தேங்காய் என்ன சைஸில் இருக்குது அப்படின்னாலும் என்ன ஷேப்பில் இருக்குன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாங்க. இது உங்களுக்கு மூடியோடு வருது. இது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு வித் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சிட்ரஸ் ஜூஸரும் இருக்குது. ஸோ தேங்காய் வேணுன்ற டைமில் நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிக்கலாம், கோகோனட் ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே கலெக்டிங் பவுல் வந்து பேஸு. ஏதாவது நீங்கள் வந்து சிட்ரஸில் உங்களுக்கு வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். பிராண்டு நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ ப்ரீத்தி அப்படிங்கும்போது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு லைஃப் லாங்கும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, நல்லா சேஃப்டியான ஒரு ப்ராடக்டாகவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 வருஷம் ப்ராடக்ட்டுக்கு வாரண்ட்டி இருக்குங்க. அதே மாதிரி லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ், என்ன கம்ப்ளைண்ட் எப்போ அப்படின்னாலும் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க ஃப்ரம் ப்ரீத்தியிலேருந்து உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம பார்த்ததுலேயே இன்னொரு மாடலு. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு மாடல். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் எலக்ட்ரிக்கல் டைப்பில் தான் உங்களுக்கு. இது பாருங்களேன், இதுவுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்ட் தான், ப்ரூ வைன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதில் வந்து கோகனட் ஸ்க்ராப்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. அது வந்து உங்களுக்கு பவுல் டைப்பில் இருந்தது. இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மோட்டார் உங்களுக்கு வந்து இந்த கோகனட் ஸ்க்ராப்பர் வந்து ரன் ஆகிடும். கீழே நீங்கள் வந்து பவுல் வச்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான டைப்பு. இதோட ஒர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் உங்களுக்கு இருக்குது. அது ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீட் கண்ட்ரோலும் இருக்குங்க பாருங்களேன். இது வந்து ஒரு ஸ்பீடா. அடுத்து பாருங்கள் அந்த ஸ்விட்சில் மோடு மாற்றுறாங்க. இப்போ ஆஃபில் இருக்குது. அடுத்து கீழே இது ஒரு ஸ்பீடு, அதாவது உங்களுக்கு எந்தளவு ஸ்பீடாக வேணும் அப்படிங்கிறது 2 ஸ்பீட் செட்டிங்கில் இருக்குது. இது 1 கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. இது பாருங்கள் எந்தளவு ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுது அப்படின்னு ஸ்பீட் கண்ட்ரோலோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோகனட் ஸ்க்ராப்பர் மட்டும் கிடையாது, சிட்ரஸ் ஜூஸரும் உங்களுக்கு இருக்குது. இது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் எவர் ஹரிசாண்டல் 2-in-1 கோகனட் ஸ்க்ராப்பர் ப்ளஸ் சிட்ரஸ் ஜூஸர். இந்த மாதிரி ஹரிசாண்டலில் இப்போ தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இவங்க இன்வென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாடலு, அதே மாதிரி ரொம்ப மேண்டட்ரியான ஒரு மாடலு பாருங்களேன். ஜஸ்ட் அவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு நீங்கள் மேலே பழங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு 2 செட்டிங் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 2, அடுத்து 1 ஸ்லோவாக இருக்கும், அடுத்து 2வாக இருக்கும். ஸோ எந்த ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த ப்ராடக்ட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்க, ஃபோட்டோ அனுப்பி கேட்டிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. சேலமில் இருக்கவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம். அவுட் ஆஃப் சேலமில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய விசார் மெட்டல்ஸ்லேருந்தே ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க. த்ரூ ஷிப்பிங் மூலமாக உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூம் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டில் காரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் எப்படா பார்க் பண்ணுறது, அந்த கூட்ட நெரிசலில் உள்ளே பூந்து எப்படி வர்றது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. அதாவது நம்ம கமலா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆனந்த பாலம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் காரை நீங்கள் இங்கே போட்டுட்டு அப்படியே ஒரு 100 மீட்டர் தாங்க நம்ம கடை, அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூம் இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே 2 வீலர் போட்டுக்கலாம். கார் பார்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காரில் வரவங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் தாராளமாக இந்த இடத்துல உங்களுடைய காரை நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு விசிஆர் மெட்டல்ஸ்க்கு வந்து ரிலாக்ஸ்டாக உங்களுடைய பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணலாங்க. விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது மிக்சர் கிரைண்டர். ஸோ மிக்சர் கிரைண்டரில் இது நார்மல் கிடையாதுங்க, ஃபுட் ப்ராசஸர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரக்கூடிய பிராண்ட் அப்படின்னா ப்ரீத்தி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விடியம். ஸோ இந்த 2 பிராண்ட் தான் நமக்கு ஞாபகம் வரும். ப்ரீத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராசஸரில் நிறைய மாடல் இருக்குது. ப்ரீத்தி ஜோடியாக்கு, 2.0, காஸ்மோ, பிளாக்கு, இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. அதே மாதிரி விடியமில் ஏடிசியில் ஃபுட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2மே உங்களுக்கு வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எது தேவையோ, எது பிடிச்சிருக்கோ, இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நான் ப்ராடக்ட் பற்றி ஒரு ஓவரால் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட டெப்த் அண்ட் டீட்டெயில் வீடியோஸ்க்கு தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்தியில் இருக்கக்கூடிய ஜோடியாக் பிளாக் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபுட் ப்ராசஸர் தான். இது வந்து உங்களுக்கு ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. அதனால் டிரான்ஸ்பரண்ட்டு, நீங்கள் கட் பண்ணும்போது, சாப் பண்ணும்போது, கிரைண்ட் பண்ணும்போது எந்த அளவு ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் அப்படியே வந்து பார்த்துக்க முடியுங்க. இது ரெகுலராக நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய சட்னி ஜார்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு சட்னி ஜார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வெட் ஜார் இருக்குது, அதுக்கடுத்து பெரிய சைஸ் ஜார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூஸருமே இருக்குது. ஸோ ஃபில்ட்ரோடு இருக்கக்கூடிய ஜூஸரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் பாருங்களேன், கீழே உங்களுக்கு டிஸ்பிளேக்காக வச்சுருக்கேன். எல்லாமே ஸ்டெயின்லெஸ் 304 ரஸ்ட் ப்ரூஃபுங்க. உங்களுக்கு ஸ்லைசிங்க்கு, கிரேடிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிங்காக இருக்கக்கூடிய பிளேடு, அதுக்கு நீடிங்கு, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரஸ் ஜூஸ் ப்ரெஷர். ஸோ இது எல்லாமே ஃபுட் ப்ராசஸரில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ், டைப் ஆஃப் பிளேட்ஸ். இதில் உங்களுக்கு ஜோடியாக் பிளாக் மட்டும் இல்லை, இன்னும் வேறு சில மாடல்ஸ் இருக்குது. காஸ்மோ இருக்குது, 2.4 இருக்குது. எந்த மாடல் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் தாராளமாக அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நான் விடியம் ஏடிசி வச்சுருக்கேன். இது ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு தான். நிறைய பேர் வந்து ஃபைபர் இருக்கிறது ஓகே, இந்த ஃபுட் ப்ராசஸர் பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் ஓகே சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை எனக்கு அதுவுமே ஸ்டெயின்லெஸ்ஸில் தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராசஸர் கொண்டு வந்துருக்கோங்க. ஸோ இது பாருங்களேன், விடியம் ஏடிசியில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராசஸர் உங்களுக்கு. இதில் மிக்சியில் என்னெல்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு நார்மல் சட்னி ஜார் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வெட் ஜார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பெரிய சைஸ் ஜார் ஆஸ் யூஷுவல் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஃபில்ட்ரோடு இருக்கக்கூடிய ஜூஸர் வருது.
ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மிக்சியில் கொடுத்துருக்கிறது. இந்த ஃபுட் ப்ராசஸரில் என்ன அப்படி ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க, என்ன ஹைலைட்டடாக இருக்குது அப்படின்னா, இது உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸர் ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கக்கூடியது. கீழே உங்களுக்கு பிளேட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நீடிங்காக இருக்கக்கூடியது, ஆட்டா நீடிங்காக இருக்கக்கூடியது. அடுத்து சாப்பிங்காக பிளேடு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங்க்கு பிளேடு 2 இருக்குது. உங்களுக்கு தின்னா ஸ்லைஸ் வேணுமா இல்லை திக்கா ஸ்லைஸ் வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி 2 ஸ்லைஸ் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் ஸ்க்ராப்பர் இருக்குது, சிட்ரஸ் ஜூஸ் ப்ரெஷர் இருக்குது உங்களுக்கு வித் வந்து ஃபில்ட்ரோடு இருக்கக்கூடியது. அது இல்லாமல் இங்கே உங்களுக்கு மெஷரிங் கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டா நீடிங் போடுறீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்காக ஸோ அந்த மாதிரியான மெஷரிங் கப் அடிஷ்னலாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே சேர்ந்த இந்த கம்ப்ளீட் விடியம் ஏடிசி ஃபுட் ப்ராசஸர் நம்மளுடைய விசார் மெட்டல் சேலம் ஷோரூமில் அவைலபிளாக இருக்குது. எது எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதில் எது பிடிச்சிருக்கு, எது தேடிட்டுருக்கீங்க, எதோட விலை உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். விசார் மெட்டல் சேலம் ஷோரூமில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர். நம்ம விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூம் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டில் காரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் எப்படா பார்க் பண்ணுறது, அந்த கூட்ட நெரிசலில் உள்ளே பூந்து எப்படி வர்றது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. அதாவது நம்ம கமலா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆனந்த பாலம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் காரை நீங்கள் இங்கே போட்டுட்டு அப்படியே ஒரு 100 மீட்டர் தாங்க நம்ம கடை, அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விசார் மெட்டல் சேலம் ஷோரூம் இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே 2 வீலர் போட்டுக்கலாம். கார் பார்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காரில் வரவங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் தாராளமாக இந்த இடத்துல உங்களுடைய காரை நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு விசார் மெட்டல்ஸ்க்கு வந்து ரிலாக்ஸ்டாக உங்களுடைய பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணலாங்க. விசார் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது சாப்பரில் உங்களுக்கு மேனுவல்லேருந்து எலக்ட்ரிக் வரைக்குமே கொண்டு வந்து வச்சுருக்கோம். எல்லாத்துலேயுமே இப்போ நியூவாக இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் எல்லாத்துலேயுமே மேனுவல்லேருந்து எலக்ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு விசார் மெட்டல்ஸ் வந்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பாருங்களேன், மேனுவலாக இருக்கக்கூடிய ஒரு சாப்பர். இது வந்து இந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு மாடலு. ஸோ நீங்கள் மேலே வந்து ஒரு வெங்காயம் வேணும் அப்படின்னா வெங்காயத்தை மேலே போட்டுட்டு மூடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாடல் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்த சாப்பர் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் மாடலில் இருக்கக்கூடிய சாப்பர் உங்களுக்கு. ஸோ இதை வச்சிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு புஷ், நீங்கள் மேலே புஷ் கொடுத்துக்கணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பேஸு, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும். கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேடோடு வருது, பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிளேடு 4 பிளேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூடி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து சாப் ஆகிடுங்க. இதில் உங்களுக்கு சாப்பிங்காக இருக்கக்கூடிய பிளேட் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோர் சிலுப்புறதுக்காக வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. பட்டர் மில்க்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா மோர் ரொம்ப அழகாக சிலுப்பி கொடுத்துரும். ஸோ இது வந்து புஷ் மாடலு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து த்ரெட் மாடலு. இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் வீட்லேயுமே இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு த்ரெட் மாடலில் ஸ்டெயின்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி தான் நம்ம த்ரெட் இழுத்தோம்னா உங்களுக்கு சாப் பண்ணி கொடுத்துரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட இது பேஸ் பாருங்களேன். ஸோ ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கக்கூடியது பிளேடு உங்களுக்கு 3 பிளேட்ஸ் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக நீங்கள் முடிச்சிட்டிங்க, எக்ஸஸாக இருக்குது, ஒரு ஆனியன் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா இந்த லிட்டை போட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கும்போது நீங்கள் இதை எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் பார்க்க உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் மாடல்லே இருக்கக்கூடியது. இது வந்து ஸ்டோரேஜ்க்காகவும் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் லிட் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து நமக்கு த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட் சாப்பர் தான் உங்களுக்கு. ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி சாப் பண்ணக்கூடியது. இது வந்து வண்டர் செஃப் பிராண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுலேயே எனக்கு பிராண்டடாக வேணும், சைஸ் பெருசு. இது வந்து பாருங்கள் பெருசு 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பிளேட்ஸ் இருக்குது உங்களுக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸோடு இருக்க மாதிரியான பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ உங்களுக்கு 2 ஆப்போசிட்டாலாம் கொடுக்கல, அப்படியே வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஃப்ளார் வந்து ஸ்டெப்ஸில் நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைப். அதனால் உங்களுக்கு ஃபைனாக எல்லாமே ஈவனாக வந்து உங்களுக்கு சாப் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சாப்பர். ஜஸ்ட் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும். இது பாருங்களேன், போரோசில் பிராண்டு. போரோசில்னாலே தெரியும், ஒரு வெல்நோனான ஒரு பிராண்டு. இதில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பர் உங்களுக்கு மேலே இங்கே புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. உள்ளே நீங்கள் வெஜிடபிள்ஸோ இல்லை ஆனியனோ போட்டுட்டு உங்களுக்கு ஃபைபர் தான், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். கொடுத்துட்டு இதை ஒரு புஷ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். இதில் மேலே உங்களுக்கு மோட்டர் இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபைபர் உங்களுக்கு பாருங்களேன். ஓப்பனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ லாக் டைப் லாக்கோடு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள்.
ஸோ இது லாக்கோடு இருக்கும். இப்படி லாக்கை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடலாம். 600 ml கெப்பாசிட்டி வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு சாப் பண்ணிக்கலாங்க. பிளேடு பாருங்கள், 4 பிளேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நல்லா ஷார்ப்பான சர்ஜிக்கல் நைஃப் பிளேடாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ஃபைனாக ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அரைச்சி கொடுத்துருங்க. ஸோ இதை வச்சு இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டை போட்டு லாக்கோடு இருக்குது. ஸோ இதை நீங்கள் போட்டு லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு மேலே இந்த ஹெட்டை வச்சிட்டிங்க அப்படின்னா ஹெட்டையுமே வச்சு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகிடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 2 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இது வெல்னோனா நமக்கு தெரிஞ்ச போரசில்லேருந்து கொடுத்துருக்காங்க இந்த பிராண்டு. ஸோ இது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கிராம்ப்டன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் சாப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம், சாப் பண்ணிக்கலாம், விஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி யூஸ் தான் இது உங்களுக்கு. இதுவுமே மேலே உங்களுக்கு ஹெட்டு. ஸோ மேலே இந்த புஷ் பட்டன் இருக்குது ஆன் அண்ட் ஆஃப்காக. இந்த ஹெட்டை கழட்டிடலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இதை கழட்டிட்டு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லிட்டு, க்ளோசிங்காக இருக்கக்கூடிய லிட்டு. இதில் வந்து உங்களுக்கு பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ 4 பிளேட்ஸ் இருக்கக்கூடியது. இதுவுமே கிட்டத்தட்ட 600 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது தான். இந்த கிராம்ப்டனில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் சாப்பருக்கும் பார்த்தீங்க 800 ml கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. இந்த கிராம்ப்டனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சாப்பருக்குமே உங்களுக்கு 2 years வாரண்ட்டி இருக்குது. நீங்கள் பிராண்டடுன்னு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கும். அந்த வாரண்ட்டி பீரியடில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இஷ்யூ அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இங்கே வந்து பார்த்து கிளைம் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுத்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது சாப்பர் கிடையாது, ஒரு மல்டி பர்பஸ் தான். ஸோ இது வந்து பாருங்களேன், உங்களுக்கு இது பிளெண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் பிளெண்டராக இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது பேஸ்ட் டைப்பில் பண்ணுறீங்க, அதாவது ஈவன் தால் அரைக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அரைச்சி கொடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்ட் பிளெண்டர். உங்களுக்கு ஆன்டி ஸ்ப்ளாஷு, அதாவது வெளியிலாமே வந்து ஸ்ப்ளாஷ் ஆகாது, அந்த மாதிரியான ஒரு ஹேண்ட் பிளெண்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை ரிலீஸ் பண்ணுறது ஈஸி. ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்களேன் லாக்குலாம் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். இந்த ஹெட்டை நீங்கள் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸு ஆனியன் எது கட் பண்ணணும் அப்படின்னா சாப் பண்ணாலும் இதில் நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மூதிஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, அதாவது ஒரு ஜூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணி ஈவன் இதில் பழங்கள்லாம் போட்டிங்க அப்படின்னா இதே யூஸ் பண்ணி இதுலேயே நீங்கள் அரைச்சிக்கலாங்க. ஸோ ஃபைனாக ஸ்மூதிஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பேஸ்ட்டோ நீங்கள் பண்ணிவிட்டு அழகாக லிட்டு போட்டு வச்சுக்கலாம். வேணுங்கும்போது இதை நீங்கள் எடுத்து வச்சு குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டி பர்பஸாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சாப்பர் ப்ளஸ் வந்து ஹேண்ட் பிளெண்டர் 2 in 1 இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டும் ஃப்ரம் த பிராண்ட் ஆஃப் பாஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பிராண்ட் பற்றி தெரியும் இல்லையா? ஸோ அட்டகாசமான ஒரு பிராண்டு, உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ISI முத்திரையோடு உங்களுக்கு வந்துட்டுருக்கு. 400 wattsல உங்களுக்கு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இன்னும் ரொம்ப டெப்த்தான கிளியரான வீடியோஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். விசார் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து போர்ட்டபிள் பிளெண்டர். இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. நிறைய பேர் தேடி தேடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா போர்ட்டபிள் பிளெண்டர். இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி போர்ட்டபிள் பிளெண்டர் வாங்குறீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிராண்ட் வாங்குறீங்க. அதாவது ஒரு ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குங்க. போட்டோம் அப்படின்னா எந்த ஆன்லைன் பேஜ் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ எது எடுத்தோம்னாலும் போர்ட்டபிள் பிளெண்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் என்ன 400 450 கொடுக்குறாங்க. அது இது பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் டைப் தான் இல்லையா? ஆனால் அந்த 400 450 அப்படிங்கிறது எந்த அளவு ஒர்த் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. அதை வாங்கினீங்கன்னா ஒரு 2 டைம் உங்களால் அதிகபட்சம் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதோட மோட்டர் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அது எந்தளவு வந்து ரன் ஆகும், அதுக்கு எவ்வளோ லோடு கொடுத்தா போகும், அது எதுவுமே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு ப்ராப்ளம் அப்படின்னா எங்கே போய் நம்ம அதுக்கு சர்வீஸ் கேட்குறது, எங்கே அந்த கம்ப்ளைண்ட்டை ரெக்டிஃபை பண்ணுறது, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் விசார் மெட்டல்ஸில் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 100% பிராண்டட் தான் கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு வாரண்ட்டி வருது 1 வருஷம். வாரண்ட்டி பீரியடில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் உங்களுக்கு நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வெல் நோனான ஒரு பிராண்ட் அப்படிங்கிறனால வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னாலும் சரி தாராளமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாங்க. பாருங்களேன், ஒரு 2 அழகான போர்ட்டபிள் பிளெண்டர் கொண்டு வந்திருக்கேன்.
ஃப்ரம் த பிராண்ட் ஆஃப் போரோசில்ல இருந்துங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து ட்ராவலிங் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு, ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்களுக்கு, ஈவன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே எங்கே அப்படினாலும் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஃபுட்டு ஈவன் வந்து அவங்களுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுத்து அந்த மாதிரி கூழ் மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறது கூட நீங்கள் தாராளமாக ஒரு மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு 2 மாடல் வச்சுருக்கேன். ஸோ போர்ட்டபிள் பிளெண்டரில் உங்களுக்கு 2 மாடல் இருக்குது. ரெண்டுமே வந்து போரோசில் பிராண்டில் இருந்தால் இது வந்து உங்களுக்கு 300 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது, இது வந்து 340 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. முதல்ல இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்குமே உங்களுக்கு இங்கே கிரிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்பிங் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மோட்டார், இதுதான் உங்களுக்கு ஸ்விட்ச், ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்சு. இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகிடுங்க. அதே மாதிரி இதுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இது வந்து ரீசார்ஜபிள் தான். ஸோ சார்ஜிங் போர்ட்டுக்கு நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டைப் சி பின்னு உங்களுக்கு இதுலேயே வந்து சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட். எங்கேனாலும் சரி உங்களுக்கு இங்கே வந்து ஹேண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லூப் கொடுத்துருக்காங்க, எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே பாருங்கள் மோட்டார் இருக்குது. நீங்கள் இது வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க ஆன்லைனில் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மோட்டார் வந்து வெயிட்டாகவே இருக்காது, ரொம்ப ஃப்ளாட்டாக உங்களுக்கு இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா மோட்டார் பேஸே வந்து கொஞ்சம் வெயிட்டாக உங்களுக்கு இருக்குது. பிளேடும் பார்த்திங்க அப்படின்னா பாருங்களேன் 1 2 3 4 5 பிளேட்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு. அதனால் நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சி கொடுத்துரும். ஸோ இது போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம், எங்கே வேணும் அப்படின்னாலும் ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு மாடலு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்கு நல்லா கிராண்டாக கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்க மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு இருக்குது. இது பாருங்களேன், இது வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃபைபர் தான். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிசைன்டாக கொடுத்துருக்காங்க ஃபார் கிரிப்புக்காக. இதை கிரிப்புக்காகவும் வச்சுக்கலாம், ஃபேன்சிக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு சிப்பர் மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்களேன். ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் சிப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிப்பரில் குடிக்கிறதுனால நீங்கள் குடிச்சிக்கலாம். க்ளோஸு இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பட்டனு. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சிங்கிள் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட்டார் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்களேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ரன் ஆகுது அப்படின்னு பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு டபுள் கிளிக் நீங்கள் பண்ணும்போது மோட்டார் ரன் ஆகும். ஒரு 30 செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இது பாருங்களேன், ஒரு 30 செகண்ட்ஸ் ரன் ஆனிச்சு அப்படின்னா தான் அது ஒரு சைக்கிள். 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள். ஆஃப் ஆகிடும். திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கும்போது திரும்ப ஆன் ஆகும். அதாவது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த அளவு ஸ்மூத்தாக இருக்குது, இன்னும் வேணுமா வேணாமா அப்படின்னு. அதுக்காக அந்த ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க 30 செகண்ட்ஸில். அதே மாதிரி இதுக்கு சார்ஜிங் போர்ட்டுமே உங்களுக்கு இருக்குது, சார்ஜிங் கேபிளுமே இதுலேயே உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹேண்ட் லூப் கொடுத்துருக்காங்க, எங்கனாலும் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஹேண்ட் லூப் உங்களுக்கு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மோட்டார் பாருங்கள், இது வந்து மோட்டார் ஆக்சுவலி மோட்டாருக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேஸு. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, ஒரு பேபி பிங்க் கலரு ப்ளஸ் வந்து ஒயிட் இருக்க மாதிரியான காம்பினேஷன். ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் காம்பினேஷன். உங்களுக்கு 340 ml கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய போர்ட்டபிள் ஹேண்ட் பிளெண்டர் ரீசார்ஜபிள் மாடல். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜபிள் மாடல் தாங்க. நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சுட்டு எங்கே ட்ராவலிங் பண்ணீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வேணுங்கிற இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் இதில் ஸ்டோர் பண்ணிட்டு போயிட்டு வேணுங்கிற இடத்துல எப்போ உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு 2 டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருங்க. ஸோ இதுவுமே வந்து நம்மளுடைய விசார் மெட்டல் சேலம் ஷோரூமில் உங்களுக்காகவே இந்த வாரம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இது இல்லாமல் இன்றைக்கி நிறைய எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. தேங்காய் திருவுறதுல எவ்வளோ டைப் எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு காட்டியிருக்கேன். அதே மாதிரி சாப்பரில் மேனுவல்லேருந்து எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய சாப்பர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி மிக்சியில் வந்து ஃபுட் ப்ராசஸர் மட்டும் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பிராண்டு எல்லா மாடல் மிக்சிஸுமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலி உங்களுக்கு இந்த சாப்பருமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அரவை மில், அதாவது நம்ம அரவை மில்லில் கொடுத்து அரைக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஷினுமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு கிரைண்டர். இது எல்லாமே ஸ்பைஸ் கிரைண்டர் கொண்டு வந்துருந்தோம். இது எல்லாமே விசார் மெட்டல்ஸில் எந்த ப்ராடக்ட்னாலுமே சரி நியூவாக மார்க்கெட்டில் லான்ச் ஆனிச்சுன்னா உடனே டிஸ்பிளேக்கு வச்சுருவாங்கங்க. அதேமாதிரி நிறைய இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட்டு, டைம் சேவிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு, இந்த மாதிரியான கேஜெட்ஸ் எல்லாமே
பிராண்டட்ல கொண்டு வராங்க, அதுதான் இவங்களோட ஹைலைட்டடு. ஸோ பிராண்டட் இருக்குது, இதுக்கு 1 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வாரண்ட்டியோட இருக்கும். எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி ரிடக்ஷனுக்கு அப்புறம் விலை குறைஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த விலை குறைவில் தான் உங்களுக்கு பொருட்களுமே கொடுத்துட்ருக்குறாங்க. பஜாஜ் கார்டு வச்சுருக்கீங்கன்னா இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். பழைய பொருட்கள் இருக்குது, வீட்டு உபயோக பொருட்கள்னால் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம காட்டின ஹோம் அப்ளைன்சஸ் மட்டும் கிடையாது, வீட்டு உபயோக பொருட்கள் மெட்டல் பொருட்களும் கொடுத்துருக்காங்க. வீடு கடைக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஏதாவது ப்ராடக்ட் தேடிட்டுருக்கீங்க, வேணும், ஃபர்தர் என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரே ஒரு கால் பண்ணுங்கள். சேலமில் விசார் மெட்டலேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்கன்னா ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. இல்லை வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க. த்ரூ கொரியர் மூலமாக நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வீட்டுக்கு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் விசிஆர் மெட்டல்ஸில் எப்போவுமே இருக்குது. கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் மீரா மற்றும் சான். டாடா, பை பாய்.